வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம டிஹெச் லாரன்ஸ் எழுதின உமன் இன் லவ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலில் நம்ம நிறைய கேள்விகள் எழுப்புறதை பார்க்குறோம். அதாவது சோஷியல் கிளாஸை பற்றி, பாலிட்டிக்ஸை பற்றி, அப்புறம் ஆண் பெண் உறவுகளை பற்றி எல்லாம் பார்க்குறோம். இதோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமுதாயத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, சொசைட்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸுன்னுவோம். ஆனால் மனுஷங்க தனிப்பட்ட மனிதருக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அது இந்த சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து அதுக்குள்ளே அடக்கமாக வாடுறது எப்படி, இல்லை அதை மீறி வாடுறது எப்படி அப்படின்னு யோசிக்கிற ஒரு தன்மையை காட்டுது. அதே மாதிரி இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே வந்து தொழில்மயமாகவே ஆயிட்டுருக்கிறத பற்றியும் காட்டுது. அதன் மூலமாக வந்து அதில் இருக்கிற அந்த தோல்வியையும் அது காட்டுது. அது மாத்திரம் இல்லாமல் மனுஷனுக்குள்ளே இருக்க ஒரு அதீத்தமான ஒரு ஆசை, அது எங்கே போய் முடியும்னா ஒன்று ரீபர்த்து இல்லைன்னா ட்ராஜடி, ஏதோ ஒரு துக்கத்தில் தான் முடியும் அப்படின்றத காட்டுது. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உர்சுலா பிராக்வன், அப்புறம் குட்ரன் பிராக்வன், இவங்க 2 பேரும் சகோதரிகள். ஜெரால்டு கிரிச்சு, ஹெர்மியோன் ரோடஸ், ரூபர்ட் பர்கன்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்வன் சிஸ்டர்ஸ், அதாவது உர்சுலாக்கு இப்போ 26 வயசு ஆகுது, குட்ரனுக்கு 25 வயசு. இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 2 பேரோட காதலும் ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அதாவது வந்து லாரன்ஸ் இதில் வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் நடந்தது அப்படின்றத காட்டுறாரு. நாவலோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர்ஸ் 2 பேருமே அவங்களோட லவர்ஸோட ஒரு வெக்கேஷனுக்காக சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலைக்கு போகிறாங்க. இப்போ உர்சுலாவும் குட்ரனும் வந்து பெல்டோவர்ன்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. இது இங்கிலாந்து மிட்லாண்ட்ஸ் ரீஜனில் இருக்குது. இந்த நாவல் நடக்கிற காலகட்டம் வந்து 1910. உர்சுலா ஒரு டீச்சர். அவங்க வந்து ரூபர்ட் பெர்கன் ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்டரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுடைய சகோதரி குட்ரன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்க இப்போ தான் லண்டன்லேருந்து திரும்பி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஜெரால்டு கிரிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நில சுரங்க அதிபருடைய வாரிசாக அவர் இருக்கார். அவரோட அவர் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. இப்போ குட்ரனும் ஜெரால்டும் எப்போதுமே என்ன, யார் வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க உறவில் வந்து ஒரு விரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜெரால்டு வந்து அவர் வந்து இந்த நில சுரங்கத்துலேருந்து இந்த நிலக்கரியெலாம் எடுக்கிறாங்களே அந்த பிஸ்னஸில் தான் இருக்கிறதுனால அங்கே மனிதர்கள்லாம் நிஜமாகவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. அதனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானத்தை வந்து அவர் இழந்துக்கிட்டே வர்றது அவருக்கு புரியுது. அதனாலேயே வந்து குட்ரனோட பழகிறது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வருது. அதே சமயத்தில் குட்ரன் பார்த்திங்கன்னா ஜெரால்டு ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக மேன்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரு சமயம் வந்து ஒன்றா நெருக்கமாக இருந்துட்ட அப்புறம் குட்ரனுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அவங்களுக்கு என்னவோ அவர்கிட்ட திருப்தியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது அவர்கிட்ட சொல்லவும் அவங்களால முடியல. இங்கே ரூபர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெண்கிட்ட என்ன வேணும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதே சமயத்தில் ஒரு பார்ட்னரும் அவங்களுடைய துணை பார்ட்னரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்றதும் அவருக்கு வந்து புரியுது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காதல்ன்றது ஒரு டிவோஷன் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் உர்சுலா கிட்ட பேசும்போது உர்சுலா வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு போது அவர் சொல்கிறார், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு. அவங்களுக்கும் வந்து அவர் எந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த உறவு திருப்தியாக இருக்குது. ஆனால் ரூபர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, ஒரு ஆணும் கூட ஒரு பிளாட்டனிக் லவ்வோடு இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு அதுவும் தேவை அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கார். இப்போ இந்த நாவலில் பார்த்திங்கன்னா அவர் ஜெரால்டை ஒரு வாட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்றது பல சமயங்களை வந்து வலியுறுத்துறாரு. ஆனால் ஜெரால்டுக்கு அது பிடிக்காதனால அவர் மறுத்துறாரு. ஆனால் ரூபர்ட் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா அவனுக்கு வந்து பெண்ணோடையும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஆணோடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார். இப்போ ஜெரால்டோட குடும்பத்தில் 2 துக்கமான விஷயங்கள் நடக்குது. முதல்ல என்னென்னா, அவருடைய சகோதரி டயனா வந்து இறந்துடுறாங்க. அவங்க குடும்பம் வந்து வருஷம் ஒரு லேக் பார்ட்டின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போய் ஒரு லேக் பார்ட்டி நடத்துவாங்க. அன்றைக்கி சாயங்காலம் வந்து எல்லாருமே வந்து போட்டில் போயிட்டு அந்த விளக்கை வந்து ஏற்றிக்கினே இருக்கும்போது டயனா வந்து அந்த லேக்கில் வந்து கீழே விழுந்துடுறாங்க, அப்படியே மூழ்கிடுறாங்க. ஜெரால்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் போய் ராத்திரி முழுக்க தேடிட்டு காலையில் தான் அவங்க இறந்த உடல் வந்து கிடைக்குது. கொஞ்ச நாளிலேயே ஜெரால்டோட அப்பா தாமஸ், அவர் கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கார், அவர் போய் இறந்துடுறாரு.
இப்போ தாமஸ் வந்து அவர் வந்து நிலக்கரி சுரங்கத்தோட அதிபர். அவர் வந்து கிறிஸ்டின் வேல்யூஸ் படி நிறைய சேரிட்டிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜெரால்டுக்கு இந்த சேரிட்டிலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா தாமஸ் என்ன பண்ணுவார்னா, இந்த சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவி இப்போ விதவையாக இருக்காங்களா அவங்களுக்குலாம் இலவசமாகவே நிலக்கரியெல்லாம் தருவார். ஆனால் ஜெரால்டு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி இலவசமாக கொடுத்துட்டா நமக்கு வர லாபம் வந்து கம்மியாயிடும். நம்ம வந்து முழுசாக எவ்வளோ லாபம் எடுக்க முடியுமோ அவ்வளோ லாபம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து வேலை செய்கிறவரால் தொழிலாளிகளை கூட வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அவர் ஒரு அழுத்தம் தருவார். அதாவது அதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் இப்போ ஜெரால்டுடைய தகப்பனாரான தாமஸ் இறந்துட்டதுனால ஜெரால்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம வந்து குட்ரனை வந்து திருமணம் பண்ணிக்கலாம், அப்போயாவது நம்ம கொஞ்சம் மனசு மாறுதா அப்படின்னு பார்க்கலான்றதுனால பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து சரி ரெண்டு சகோதரிகளும் திருமணம் பண்ணுற எண்ணத்தில் இருக்கிறதுனால ஒரு ஸ்விஸ்ஸில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலைக்கு வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ உர்சுலாவும் ரூப்பர்ட்டை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வந்து இன்னொரு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஐடியா ஆஃப் லவ் அண்ட் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஜெரால்டும் குட்ரனும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் பழக அவங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் தான் அவங்களுக்கு ரொம்ப தெரியுது. இப்போது இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு அப்புறம் குட்ரன் வந்து அந்த இடத்துல ஒரு ஜெர்மனை பார்க்குறாங்க. அவர் பேர் வந்து லோர்கி. அவர் வந்து எப்படின்னா ஒரு சர்காஸ்டிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு இருக்கார். எல்லாரோட கேரக்டர்ஸை பற்றியும் கமெண்ட்லாம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் லோர்கி வந்து குட்ரன் மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் குட்ரனுக்கு என்னவோ தெரியல, லோர்கியை பார்த்தோன்னா அவரோட ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியுது. அந்த மாதிரி அவங்களால ஜெரால்டோட கனெக்ட் ஆக முடியலையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பழக்கிறது ரொம்ப இலக்குவாக இருக்குது. இப்போ ஜெரால்டு பார்க்குறாரு, குட்ரன் வந்து லோர்கியோட நிறைய நேரம் செலவு பண்ணுறதை பார்த்தோன்னா அவருக்கு பொறாமையாக இருக்குது. அவருக்கு புரியல, ஏன்னா லோர்கி வந்து குள்ளமாக இருக்கார், பார்க்குறதுக்கும் வீக்காக இருக்கார். ஜெரால்டு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேன்லியாக இருப்பார். ஆனால் வந்து குட்ரன் வந்து லோர்கியோடையே நிறைய நேரம் செலவு பண்ணுறதை பார்த்தோன்னே ஒரு நாள் என்ன பண்ணிடுறாருன்னா, குட்ரனும் லோர்கியோ ஒரு பிக்னிக்கில் இருக்கும்போது அங்கே வந்து அவர் லோர்கியை நல்லா அடிச்சிடறாரு. குட்ரனையும் வந்து கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறாரு. ஆனால் அவர் யோசிக்கிறாரு, குட்ரனை கொல்றதுனால அவருக்கு எந்த திருப்தியும் ஆக போகிறதில்ல. அவர் மனசு வந்து நிச்சயமாக வந்து அமைதி அடையான்னு தெரிஞ்சோடனே அவளை விட்டுடுறாரு. விட்டுட்டு அப்புறம் என்னவோ தோணுது, அப்படியே மலை மேலே நடந்து போய் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அந்த பனியில் மூழ்கி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் இறந்துடுறாரு. இங்கே உர்சுலாவும் ரூப்பர்ட்டை வந்து வெரோனாக்கு போயிட்டு அவங்க ஆல்ப்ஸுக்கு திரும்பி வராங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி வந்து இவர் இறந்துருக்காருன்னு. அவருடைய இறப்பை வந்து ரூப்பர்ட்டால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா வந்து ரூப்பர்ட்டும் ஜெரால்டும் வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து நிறைய வாட்டி ரூப்பர்ட் வந்து அவர்கிட்ட நெருக்கமாக இருக்க பார்த்துருக்காரு. அதனால் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாங்கள் வந்து இன்னும் வந்து நெருக்கமாக இருந்திருந்தால் ஒரு வேளை வந்து ஜெரால்டோட உயிரை நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனசில் வருது. இப்போ உர்சுலா வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக வந்து என்னால் அதை நிறைவேற்ற முடியும். ஏன்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்போ உண்மையான காதலை பார்க்குறேன். அதனால் உங்களால் என்ன முழுசாக திருப்திப்படுத்த முடியும், நானும் உங்களுக்கு தேவையானதை வாழ்க்கையில் தர முடியும் அப்படின்னு வந்து அவரை வந்து நம்ப வைக்கிறாங்க. குட்ரனுக்கு எப்படின்னா இந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ போயிடுச்சு. அதாவது காதல் தான் வந்து ஒரு மனுஷங்களை சந்தோஷப்படுத்தும், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து லோர்கியோடு சேர்ந்து ட்ரெஸ்டனுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் தானே, அதனால் அந்த ப்ரொஃபஷனை நம்ம வந்து முழு ஈடுபாடோடு செய்யலாம் அப்படின்னு முடிவோடு இருக்கிறதா இந்த நாவல் வந்து முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.